இல்ல இத்தனை வருஷமா அதுலதான் இருக்கு, இனி வேண்டாம் அப்படின்றதுக்கு காரணம் என்ன? எங்களுக்கு அந்த பாவமூட்டை சுமக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு 3 வருஷமாவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு இந்த ஜமாத் லீடர்ஸ் யாருமே எனக்கு ஒரு பதில் சொல்லல. ஒரு பஞ்சாயத்து பண்ணேன், உனக்கு தான் நான் பேசிக்கிறேன், அம்மாக்கு என்ன கொடுத்துட்டு போமா, ஒரு 5000 3000 2000 இப்படியே பணம் போயிட்டு இருக்கேக்காண்டி அதுக்கு முடிவு வரல. 20 பேருக்கு அவங்க தலைவி, இந்த 20 தலைவிகளுக்கு தலைவி. அந்த தலைவி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசலாமா? இந்த முன்னான்றவங்களோட பிரச்சனை என்னன்னாக்கா, அவங்க என்ன பப்ளிக்காவே குரூப்ல போட்டு அவனை போய் அடிங்க, அவன் கை கால உடைங்க. மந்த்ரா பாக்கிறதுக்கு வரம்பா சாவுக்கு புட்லூர்ல இருந்து வர சாமி. என் வீட்டாண்ட அவ்வளவு அமக்கலம் பண்ணி துணி எல்லாம் இது பண்ணிட்டு மார்பகங்கள்லாம் காட்டிக்கிட்டு அவ்வளவு ஒரு போலீஸாலேயே கட்டுப்படுத்த முடியலன்னும் போது நான் இருந்திருந்தேன்னா என்னோட சூழ்நிலை என்ன ஆயிருக்கும்? நீ திருநங்கை, நான் திருநங்கை, நான் உன்னை தப்பா பேச, நீ என்ன தப்பா பேசு, சரியா? என் கூட பிறந்தவங்க ஃபேமிலியில வலிக்குது, உனக்கு யார் ஊக்கம் கொடுத்தது? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஒரு பொம்பளையா அந்த குரூப்ல பேசுறதுக்கு? அந்த சங்கரின்றவங்க பேரும் சங்கரியும் நானும் தான் மாறி மாறி பேசிக்கிறோம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் ஒரு ஆள் பேசுறேன், அவங்க 100 பேர் பேசுறாங்க. வாட்ஸ்அப்ல பேசின மெசேஜுக்கு எஃப்ஐஆர் போடணும்னா நம்ம தமிழகத்துல எவ்வளவு பேர் மேல போடலாம். இப்போதைக்கு அதையே பேசணும். நான் தான் சொல்றேனே, 2 years 3 yearsக்கு முன்னாடி நான் இந்த ஜமாத் அது இப்ப கதையா இல்ல அப்ப கதையா தெரியாது. இப்ப பிரச்சனை வரும்பொழுதுதான் அவங்க தரப்புல நீங்க அடிச்சீங்க, கொடுமை பத்தினீங்கன்னு ஒரு ஆளை கூட்டு நிக்க வச்சு அவங்க சம்பந்தப்பட்ட வீடியோவை காட்டிட்டு இருக்காங்க. அதற்கான விளக்கம் நீங்க தான் கொடுத்தாங்க. இப்ப அவருக்கு நாங்க சர்ஜரி பண்ணி பெண்ணை ஆகி அவருக்கு ஃபங்க்ஷன் பண்றோம், சாமிக்கு பூஜை வீட்டுல போடுறோம். இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதுக்கு ஒரு சத்தத்தை எடுத்து பண்ணிட்டு 10 லட்ச ரூபாய் எழுதி வாங்கி எனக்கு 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு வாங்குவாங்க. இங்க பாருங்க, ரஜினி அம்மான்றவங்க வீட்டுக்கு கிரக பிரவேசம் எல்லாம் ப்ளூ கலர் நோட்டு 100 பீஸ். ஒரு நோட்டுமே ஜூம் பண்ணில இந்த வீடியோவை நான் இதுக்கு அனுப்புறேன். இந்த வீடியோவை எடுத்து காட்டுங்க. கோல்டன் சார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னையில பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் திருநங்கைகளுக்கு மத்தியில மோதல். அதை பத்தி சுவாரஸ்யமான பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, மவுண்ட் மந்த்ராவும் திருநங்கை பபிதா ரோஸ் அவர்களும் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். பல தரப்புல பல பிரச்சனைகள் பேசப்பட்டு இருக்குமா? எங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் உங்ககிட்ட இருக்கும்னு நினைச்சுதான் வந்திருக்கோம். இத்தனை நாள் உங்க கூடிய பயணிச்சவங்க தான் இப்ப நீங்க குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய மற்றவர்கள், மற்ற திருநங்கைகள். இதற்கான காரணம் என்ன? எதனால இந்த ப்ராப்ளம் எங்கிறது துவங்கப்பட்டது? இது அதாவது நானும் இந்த திருநங்கை மக்களோட ஒரு 26 வருஷம் பயணம் பண்ணியிருக்கேன். அவங்களோட சட்ட திட்டங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸா எனக்கு பிடிக்கலை. இந்த 21 வருஷம் 22 வருஷம் எங்களுக்கு ஜமாத் லீடர்ஸ், ஜமாத் தலைவிகள்ன்றது கிடையாது. அவங்கவுங்க சுதந்திரமாக நாங்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ இந்த 3 வருஷமா ஜமாத் தலைவிகள்னு ஒரு 21 பேர் இருக்காங்க. அந்த 21 பேருமே கெட்டவங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசலை. என்னோட இது அதில் ஒரு 3 பேர், அந்த 3 பேரோட கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கோம். அந்த 3 பேரோட இதுவே எங்களுக்கு பிடிக்கலை. எனக்கு இந்த ஜமாத்துலேருந்து நான் வெளியே வரணும்னு நான் ஒரு 3 மந்த்தாக என்னோட தலைவி கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க என்னை ஜமாத்தை விட்டு வெளியே போகாத மாதிரி ஏதோ மிரட்டல்கள், சில பயங்கள்லாம் காட்டிட்டு எங்களுக்கு ஒரு அச்சுறுத்துற மாதிரி சில சம்பவங்கள்லாம் பேசிட்டு எங்களை அதுக்குள்ளேயே தான் வலிக்கிறாங்க. இப்போ நான் என்கிட்ட இருக்கிற திருநங்கைகளும் நானும் இப்போ இந்த 20 வருஷமா அவங்களுக்கு கூட சேர்ந்து நாங்களும் சில இதுவெல்லாம் பண்ணியிருப்போம். சில இதுவெல்லாம் அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்போம். அது எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு சொல்ல தெரியல, வாழ்ந்திருப்போம். எங்களுக்கு மூத்தவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் நாங்கள் கடைபிடிச்சி வந்தோம். இனி இது வேண்டாம். இல்ல இத்தனை வருஷமா அதுலதான் இருக்கு, இனி வேண்டாம் அப்படின்றதுக்கு காரணம் என்ன? எங்களுக்கு அந்த பாவமூட்டை சுமக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. யாரோட பிள்ளைகளையும் கொத்தடிமையா வச்சு அவங்க செஞ்ச தவறை செய்யறது எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. அது தவறுன்றதை நாங்க உணர்ந்துட்டோம், சரிங்களா? இது தவறு, வேண்டாம். எல்லாருமே பார்த்துக்கோங்க, ஒரு சில நேரங்கள்ல தவறு செஞ்சு இருப்பாங்க. ஆனா அந்த தவறை உணர்ந்து அதை திருத்திக்கணும். நான் என்ன திருத்திக்கிட்டேன், எனக்கு இந்த லைஃப் வேண்டாம். சரி, உங்களுக்கு வேண்டாம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் 3 பேர் மேல கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க பேசக்கூடிய பேச்சு மொத்தமா 21 திருநங்கைகளையும் தாக்குற மாதிரி இருக்கு, அந்த திருநங்கை நாயக்குகளை தாக்குற மாதிரி இருக்கு. அதற்கான காரணம் என்ன? இப்போ உங்களுக்கும் ஒருத்தருக்கும் சண்டை, அவங்களோட நீங்க 2 பேரும் பேசி அதை தீர்வு கண்டிருக்கலாம், அதை உங்க ஜமாத்து பேசி முடிவு பண்ணிருக்கலாம். காவல்துறை நோக்கி நீங்க வந்ததுக்கு காரணம் என்ன? அதாவது காவல்துறையை நோக்கி நான் வரல, அது முதல் தெரிஞ்சுக்கோங்க.
காவல்துறையில போய் முதல் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கல. சட்ட ரீதியா நான் இதை கொண்டு வரல. ஒரு ஜமாத்துல ஒரு பிரச்சனை, ஒரு காக்கா கொண்டா ஒரு காக்கா கொடுத்துக்கு தான் துடிக்கும், ஒரு திருநங்கை கொண்டா ஒரு திருநங்கைகளுக்கு தான் துடிக்கணும். அந்த ஒரு அடிப்படையில தான் நான் வந்து பேசினேன் இவங்க கிட்ட. இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, நான் பேசுனது தவறு, ஒரு பெரியவங்களை வந்து நீ இப்படி பேசுற, என்ன பேசிட்ட நீங்க சொல்லுங்களேன். இந்த உலகத்துல யாருமே பேசாத புதுசா ஏதோ ஒன்று நான் ரெடி பண்ணி இவங்களை குரூப்ல பேசிட்டேன்னா என்ன பேசியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் பேசின விஷயம் அவ்வளோ பெருசா என்ன இருந்திருக்கும். அவங்க இவ்வளவு கோவப்பட்டு ஒரு 150-200 பேரை பேன் எடுத்துட்டு போ. நீங்க பேசுனீங்க, நீங்க பேசுறதுக்கான எல்லா எவிடன்ஸும் நாங்க ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கோம். அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, கடந்த 3 மாசமா எனக்கு வந்து 3 வருஷமாவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு இந்த ஜமாத் லீடர்ஸ் யாருமே எனக்கு வந்து ஒரு பதில் சொல்லல. ஜமாத் தலைவிகள் கிட்ட போவாம என் வீட்டு தலைவி வந்து இந்த கதையை ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கதையை ஒரு வார்த்தை பேசிட்டு அதை எங்களை அதை வச்சு ஒரு 5000 ரூபாய் ஒரு பஞ்சாயத்து பண்ணேன், உனக்கு தான் நான் பேசிக்கிறேன், அம்மாக்கு என்ன கொடுத்துட்டு போமா, ஒரு 5000, 3000, 2000 இப்படியே பணம் போயிட்டு இருக்க காண்டி அதுக்கு முடிவு வரல. அதுக்கப்புறம் அடுத்த தலைவி கிட்ட போறோம். அவங்க கிட்ட பேசும்போது அவங்க இதுக்கு பிடி கொடுத்து பேசலாம். அப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க எல்லாருமே ஒரு டீம். இந்த டீம் நீங்க யாருக்கிட்ட போனாலும் இதுக்கு முடிவு வராது. ஏன்னா இவங்களுக்கு குரூப்ன்றது பாருங்க, முக்கிய குழுன்ற ஒரு குரூப் வயசுல சின்னவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம், நாயக்குகளுக்குன்னு ஒரு குரூப், அது அந்த 21 நாயக்குகளும் அவங்களுக்கு கீழே அடுத்த தலைவின்னு வராங்க பாருங்க, கல் நாயக்குன்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க 2 பேருக்கு மட்டுமே அந்த டீம். ஏன் அப்படி? எதுக்கு தனியா ஒரு டீம் வச்சு அப்படி என்ன பேச போறீங்க? அது தனியா. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இவங்க எல்லாருமே இப்ப நான் ஒரு பிரச்சனையை வைக்கிறேன்னா இவங்க அந்த டீம்ல பேசிக்கிட்டு மற்ற நானும் கிடையாது, ஜென்ரலாவே ஒருத்தர் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்க கதையை வந்து இவங்க அந்த குரூப்ல வந்து பேசிக்கிட்டு அதுக்கு உண்டான பதில சொல்றது. அப்போ 21 நாய்க்கு நான் பேசிதானே ஆகணும். புரியுது? எனக்கு இந்த 3 பேர் பிரச்சனை போது இந்த 3 பேருக்கு ஒரு பிரச்சனைனா அந்த 21 பேர் தலையிட்டு தானே ஆகுறாங்க. இப்ப இருக்கு நீங்களே பாருங்க, எனக்கு வந்து பெரியமேடை சேர்ந்த அன்பு, வேசார்படியை சேர்ந்த பானு, வெள்ளை பானு, முன்னான்றவங்க, இந்த 3 பேருக்கு எனக்கு தான் பிரச்சனை. இந்த முன்னான்றவங்களோட பிரச்சனை என்னன்னாக்கா, அவங்க என்ன வந்து பப்ளிக்காவே குரூப்ல போட்டு அவனை போய் அடிங்க, அவன் கையை காலை உடைங்க, அவன் வீடெல்லாம் உடைங்க, அவனை வந்து மவுண்டெயினுக்கு தேரும் திருவிழாவமா இருக்கணும். இந்த குரூப்பில் இருக்கிற பசங்கள்லாம் பிள்ளைங்கெல்லாம் பேசினே இருக்கீங்க, எல்லாம் ஆட்டோ பிடிச்சிக்கின்னு அட்ரஸ் கேட்டுக்குன்னு போங்க. பட் ரோடுக்கு தேர் திருநாளாக இருக்கணும் இன்னைக்கு பட் ரோடு, எல்லாம் போங்க, இதில் பேசாதீங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆட்டோவில் 4 பேர் 3 பேர் உக்காந்துட்டு பட் ரோடுக்கு போங்க. எல்லாமே இதில் பேசின்னு இருக்காதீங்க, போயிட்டு வந்து பேசுங்க. போயிட்டு அவனை கும்பரி கஞ்சி காய்ச்சிட்டு வந்து பேசுங்க. போங்க பட் ரோடுக்கு, பேசாதீங்க. இதில் ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்க. ஒருத்தர் ஒரு ஆட்டோவில் 3 பேரா போங்க. எல்லா பசங்களும் போங்க. மந்த்ரா பாக்கிறதுக்கு வரோம்பா உற்சாவுக்கு புட்லூர்ல இருந்து வர சாமி. எப்படி சொல்லுவாங்க, ஒரு தலைவி 20 பேருக்கு அவங்க தலைவி, இந்த 20 தலைவிகளுக்கு தலைவி. அந்த தலைவி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசலாமா? நீ சொல்லிட்ட, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட, வேனு பஸ் ஆட்டோன்னு கொண்டு வந்து என் வீட்டாண்ட அவ்வளோ அமக்கலம் பண்ணி துணியெல்லாம் அது இது பண்ணிட்டு மார்பகங்கள்லாம் காட்டிக்கிட்டு அவ்வளோ ஒரு இது பப்ளிக்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே அவ்வளோ அராஜகம், போலீஸாலே கட்டுப்படுத்த முடியலன்னும் போது நான் இருந்திருந்தேன்னா என்னோட சூழ்நிலை என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த முன்னான்றவங்க, அதனாலதான் முன்னா மேல நான் கேஸ் கொடுத்துருக்கேன். 2வது வெள்ளபானுன்றவங்க, அது ஒரு பிரச்சனை இந்த 3 மாசமா போயிட்டு இருக்கு. அன்பு, வெள்ளபானுன்றவங்க, நான், எங்க 3 பேருக்குமே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவங்க 3 பேருமே எனக்கு எந்த தீர்ப்புமே சொல்லல. அப்ப அதுக்காக தான் நான் குரூப்ல போய் என்ன கேட்கிறேன், எனக்கும் பேசார்படி காரமாக்கும் ஒரு மன கஷ்டம். சரிங்களா? இதுல 21 நாய்க்கும் இந்த குரூப்ல இருக்கீங்க. பெரியவங்க எல்லாருமே பார்த்து எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. நான் வந்து சென்னையில பிறந்து வளர்ந்துருக்கேன். சென்னையில பிறந்த எனக்கே ஒரு வாழ்வாதாரம் இல்லைன்னும் போது நான் என்ன பண்ணட்டும்? நான் அடுத்த காட்டி என்ன பேசட்டும்? யாரை போய் பார்த்து நான் இதை பத்தி பேசணும் அப்படின்றத நான் அதுல கேட்கிறேன். சரிங்களா? அந்த ரெக்கார்டும் நான் ஸ்டேஷன்ல நான் வந்து பென் டிரைவர்ல போட்டு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் பேசின வார்த்தையை கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி வருது. என்ன வந்து அவங்க பானுன்றவங்களை விட அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த கல்நாயக்குன்றவங்க பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் அசிங்கமா, நான் இதுல பேச விரும்பல. என்னோட முன்னாடி என்னோட
ஆணோட பேரை வச்சு இப்ப பேசுறாங்க. பேசுனது இல்லாம அது கொஞ்சம் இதுவா பேசுவோம், நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன். 2 பேரும் மாறி மாறி தான் பதில் கொடுக்குறோமே கண்டி. அதுல பானோ முன்னாவோ அன்போட பேரோ வரல. அந்த சங்கரின்றவங்க பேரும் சங்கரியும் நானும் தான் மாறி மாறி பேசிக்கிறோம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் ஒரு ஆள் பேசுறேன், அவங்க 100 பேர் பேசுறாங்க. திரும்ப நான் ஒரு ஆள் தான் பேசுறேன். ஒரு 2 மணிக்கு மேலே என்ன இவங்களோட இதுல எனக்கு தாங்க முடியல. என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இல்ல, நான் என்ன கேட்கிறேன், நீ திருநங்கை நான் திருநங்கை, நான் உன்னை தப்பா பேசுறேன், நீ என்ன தப்பா பேசு, சரியா? என் கூட பிறந்தவங்க ஃபேமிலியில வலிக்குது, உனக்கு யார் ஊக்கம் கொடுத்தது? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஒரு பொம்பளைய வந்து குரூப்ல பேசுறதுக்கு? இதெல்லாம் பேசு. நீ என்ன பேசுவதா நான் என்ன பண்ணேன், நீ என் குடும்பத்தை வலிக்கிற, நான் வந்து உன்ன மாதிரி கிடையாது, உன் குடும்பத்தை பேசும், நான் உனக்கு உன்னோட குருவை பேசுறேன்னு சொல்லி தான் நான் பானு வந்து மறுபடியும் நான் பேச ஆரம்பிச்சேன். அவங்க என்ன பண்ணாங்க, நான் பானு பேசின ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க ஸ்டேஷன்ல. அதாவது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாட்ஸ்அப்ல பேசின மெசேஜுக்கு எஃப்ஐஆர் போடணும்னா நம்ம தமிழகத்துல எவ்வளோ பேர் மேல போடலாம், உங்களுக்கு புரியாதது இல்ல, எவ்வளோ பேர் மேல போடலாம். இதை எடுத்துன்னு போயிட்டு இந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்காக ஒரு 100-150 பேரை கழுப்பி வராங்கன்னா என்ன விஷயமா இருக்குன்னு யோசிங்க. இல்ல, இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் இல்லாம உங்க மேல பல தரப்புல வந்து குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கு. நீங்க யாரையும் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துனீங்கன்றதும் அவங்க அடிச்சீங்கன்ற வீடியோ எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவங்க என்னன்னு ஒருத்தரை நீங்க அந்த உங்க வீட்டுக்குள்ள வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோவை யாருன்னு தெரியல அந்த வீடியோல இருக்க ஒருத்தர். அதாவது இப்பத்தி கதையே பேசணும். நான் தான் சொல்றேனே 2 years 3 yearsக்கு முன்னாடி நான் இந்த அது இப்ப கதையா இல்ல அப்ப கதையா தெரியல. இப்ப பிரச்சனை வரும்பொழுதுதான் அவங்க தரப்புல வந்து நீங்க அடிச்சீங்க கொடுமைப்படுத்துனீங்கன்னு ஒரு ஆளை கூட்டு வந்து நிக்க வச்சு அவங்க சம்பந்தப்பட்ட வீடியோவை காட்டிட்டு இருக்காங்க. அதற்கான விளக்கம் நீங்க தான் கொடுத்தாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஆளை நிக்க வச்சு பேசுறாங்களா, அந்த ஆளை அடிச்சு கொடுமைப்படுத்தின வீடியோ இருக்கா, அதை காட்ட சொல்லுங்க, சரிங்களா? அவங்க ஏதோ ஒரு திருநங்கைய வந்து அடிக்கிற மாதிரி வீடியோ வந்து அவன் ஒரு திருடன், அவங்க வந்து ஒரு திருடன் ஆதம்பாக்கம்ல வந்து சத்யா ஷோரூம்ல 35,000 ரூபாய் மொபைல் திருடிட்டான். அவ இந்த ஏரியாவும் கிடையாது, அவருக்கு திருவேற்காடு. நீங்க எதுக்கு அந்த ஆதாரங்களை வந்து மீடியால காட்டாம இருக்கீங்க? இப்ப அதை இப்பதான் காட்டுற சூழ்நிலை நான் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். காட்டுறேன், இப்போ காட்டணும்னா இப்ப காட்டுறேன். காட்டுங்க. இங்க பாருங்க, சத்யா ஷோரூமோட ஃபுட்டேஜ். அவங்க நடந்து வராங்க உள்ள அந்த திருநங்கை, சரிங்களா? பாத்துக்கோங்க, இது சத்யா ஷோரூமோட ஃபுட்டேஜ், அந்த திருநங்கை. இதெல்லாம் கூட என் கூட இருந்த அந்த ஒருத்தர் தனிநபர் ஒருத்தர் பேசினாங்க இல்லைங்களா, அவங்க என் கூட எப்படிலாம் சந்தோஷமா இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு போட்டோஸ், சரிங்களா? யாரையும் கொடுமைகள் இதெல்லாம் பண்ணல. இங்க பாருங்க, அவங்க என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுறது, எல்லாமே என் கூட கொடுமை பண்ணும் போது அவங்க இப்படிலாம் இருந்திருக்க மாட்டாங்க. பாருங்க, என் கூட அவங்க நிக்கிறது, அவங்க ட்ரெஸ்ஸிங்க பாருங்க. ஒரு கொடுமை பண்ற வீட்டுல இப்படிதான் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுவாங்களா? அவங்க அடிமையா வச்சிருந்தா இப்படிதான் இருப்பாங்களா? அவங்கள எப்படி வச்சிருப்பாங்க பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, அங்க கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி அவங்க வந்து காதை அறுத்துட்டாங்க, கையை அறுத்துட்டாங்க. பாருங்க அவங்க எப்படி நிக்கிறாங்க என் வீட்டுல இருக்கும் போது. அவங்களோட ஆஃபினர் சந்தோஷமா இருந்திருக்காங்க. இப்ப அவங்க பேசுறது அனைத்தையுமே வந்து ஜோடிக்கப்பட்டது, பாத்தீங்களா? அனைத்தையுமே ஜோடிக்கப்பட்டது, இப்ப சொல்லி கொடுத்து அவங்க பேசப்பட்டது. பாருங்க, அவங்களுக்கு கூட இன்னொருத்தர், அவங்க ட்வின்ஸ் சொல்லி இன்னொருத்தர், அவருக்கு நாங்க சர்ஜரி பண்ணி பெண்ணை ஆகி அவருக்கு ஃபங்க்ஷன் பண்றோம், சாமிக்கு பூஜை வீட்டுல போடுறோம். இதுலயும் நல்லா கவனிச்சுக்கோங்க, சத்திரம் எடுத்து 20 லட்சம் 10 லட்சம்னு ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு 10 லட்சம் கொடு அப்படிலாம் நாங்க பண்ணல. சிம்பிளா எங்க வீட்லயே போட்டோ வச்சு பூஜை பண்ணி இதை முடிச்சிருக்கோம். இதே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இதுக்கு ஒரு சத்தத்தை எடுத்து பண்ணிட்டு 10 லட்ச ரூபாய் எழுதி வாங்கி எனக்கு 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு வாங்குவாங்க. எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை, அதுக்கு உண்டான ப்ரூஃப் இது எல்லாத்தையும் பாருங்க, சரிங்களா? அந்த காயத்ரின்ற திருநங்கை வந்து இது வந்து அந்த இது சத்யா ஷோரூம்ல எழுதப்பட்டது, எழுதி கொடுத்து சத்யா ஷோரூம்ல எழுதி கொடுத்தது. ஆமா, இத பாருங்க, இதுவும் சத்யா ஷோரூம்ல இருந்து அவங்க அமைச்சது. நான் அனுப்பிச்சு விட்டுறேன். வீட்டுல இருக்காயா? அவங்க பாண்டத்தூர் சொல்றாங்க என்கிட்ட. இல்ல ஒரு பஸ் டிக்கெட் கையில கொடுக்குறேன் நானு. ஆமாயா, நான் கொடுத்துட்றேயா.
புரியுதுங்களா? இப்போ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பபிதா எனக்கு யாருன்னே தெரியாது, சரிங்களா? பபிதா யாருன்னே தெரியாது. என் ஏரியால வந்து இது மாதிரி ஒரு திருநங்கை வந்து சரி எங்க வீட்டுக்கு ஒரு தெருவு தான் வெளியே திருடிட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கவோ எனக்கு ஃபோன் வருது. நம்ம வீட்டுல அன்னைக்கு இட்டு வந்தபோது எல்லோ சுடிதார்ல இருக்காங்க, அவங்க தான் இட்டு வராங்க. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அனுப்புறாங்க. இது கூட பாருங்க, பொங்கலுக்கு 10 நாள் முன்னாடி திருநது 10 நாள் அது சைடே வராம 11வது நாள் கேஷுவலா வருது. அவனை ஃபுட்டேஜ்ல எடுத்து நான் என்ன சொன்னேன், திரும்ப திருநங்கை வந்தாங்கன்னா யாருன்னு எனக்கு தெரியல, பிடிச்சி வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் நாங்க போய் தான் பார்த்து அந்த மொபைல் 30 அவன் என்ன சொல்லிட்டான்னா, நாங்க மொபைல் கொடுத்தோம். அவன் என்னன்னா யூஸ் பண்ணது நாங்க வச்சுக்க முடியாது, அதனால நாங்க ஒரு 5000 ரூபாய் கம்மி பண்ணிடுறோம், அது காசு கூட ஒரு 30,000 ரூபாய் செட்டில் பண்ணுங்கன்னு அவன் நாங்க எழுதி கொடுத்து அந்த 30,000 ரூபாய்க்கு டெய்லி 1000 ரூபாய் நாங்க கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். நீ யாருன்னே தெரியாம நான் எழுதி கொடுத்து வந்துட்டேன். நீ வந்து டெய்லி நான் கடை வசூல் போயிட்டு 1000 ரூபாய் கொடுத்து இந்த கடனை அடைக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் உன்னை எங்க போய் தேட முடியும்? சரி, என் வீட்டுல ஒரு மாசம் இருந்து டெய்லி 1000 ரூபாய் நீ ஷோரூம்ல கட்டிட்டு எழுதிக்கோ சொல்லிட்டேன். என் வீட்டுல சேர்த்த பாவத்துக்கு என் வீட்டுல இருக்கிறதெல்லாம் திருடுவியா? அவ கூட இருக்கிறவங்களோடையது அவங்களெல்லாம் திருடுவியா? திருடி கை காலமா மாட்டிக்கிட்டேன், புடிச்சிட்டாங்க. அவ முதலாவது அவளை அடிக்கிறது யாருன்னா நாங்கள் அல்ல. அது வீடியோ ப்ரூஃப் காட்டுறேன், நாங்கள் அல்ல. அவர் ஒரு திருநம்பியை கல்யாணம் பண்ணிருக்காரு பாருங்க, அந்த திருநம்பி வந்து அடிக்கிறாங்க. சரி, அவங்க திருடன் தெரிஞ்சு நீங்க அவங்கள கொண்டு உங்க வீட்டுல வச்சீங்க. அதாவது நம்ம ஏரியால நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, சரியா? திருநது ஒரு ஆம்பளிய பெண்ணோ கிடையாது, ஒரு திருநங்கை. அவரோட சூழ்நிலை என்னமோ தப்பு பண்ணிட்டா, அது வந்து நம்ம மீட் அவளை வந்து திருத்தி அனுப்ப பார்த்தோம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நீ சேர்த்த வீட்லயே நீ திருடுற போது இதுக்கு மேல உன்னை மாத்துறது கிடையாது. இட்னு போய் ஆலந்தூர் S1 போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க இட்னு போய் ஒப்படைக்கிறோம் எங்க வீட்டுல திருநதுக்காக. இதுக்கு மேல இதெல்லாம் திருந்தாது. ஒப்படைக்கும் போதுதான் நாங்க அவ என்ன சொல்றா, நான் வந்து எந்த பொருள் அழகா இருக்கோ அதை பார்த்தா எனக்கு எடுக்கணும்னு தோணும், நான் எடுத்துருவேன். எதுவும் எப்படியாவது நான் எடுத்துருவேன்னா இதுக்கு என்ன பண்ணுவேன்? நீ இன்னும் இருக்கு, நான் எடுத்து காட்டணும்னா எல்லாத்தையுமே காட்டுறேன். இது ஸ்டேஷன்ல தான் நான் கொடுக்கறதா இருக்கேன். இப்போ காமிச்சது இதுல போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் இங்க காமிச்சிட்டேன். இதே மாதிரி உங்க தரப்புல இருந்து என்ன ஒரு குற்றம் சாட்டப்படுனா, திருநங்கைகள் தலைவிகளுக்கு பணத்தில் குளியல் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. 100 ரூபாய் நோட்டில் 500 ரூபாய் நோட்டில் குளியல். கடைசியில பார்த்தா அதெல்லாம் வெறும் 10 ரூபாய் நோட்டா தான் இருந்திருக்கு. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க விரும்புறீங்க? ஒரே நிமிஷம், அது 10 ரூபாய் நோட்டா 100 ரூபாய் நோட்டான்றது இப்ப அதையும் காட்டுறேன். இங்க பாருங்க, ரஜினி அம்மான்றவங்க வீட்டுக்கு கிரக பிரவேசம், சரிங்களா? அதுல அவங்க இறக்கிற நோட்டு எவ்வளவுன்றத பாருங்க. எல்லா ப்ளூ கலர் நோட்டு 100 பீஸ். ஒரு நோட்டுமே ஜூம் பண்ணில இந்த வீடியோவை நான் இதுக்கு அனுப்புறேன். இந்த வீடியோவை எடுத்து காட்டுங்க.